வீடியோ 7ல பரிசித்தோட சாபம் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல அபிமன்யுவின் மகனான பரிசித் மரணம் பத்தி பார்க்க போறோம். வீடியோ கடைசி வர பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பரீட்சித் மந்திரிகளிடம், ரிஷிகள் கொண்டு வந்த இனிய கனிகளை நாம் சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்வோம் என்றான். அனைவருக்கும் ஒரு பழம் வழங்கப்பட்டது. விதியின் வலிமையால் எந்த பழத்தில் தக்ஷகன் புழுவாக ஒளிந்து கொண்டிருந்தானோ அந்த பழத்தை அரசன் எடுத்துச் சாப்பிட்டான். பழத்தில் கண்ணங்கரேல் என்று ஒரு புழு இருப்பதைக் கண்டு அதை விளையாட்டாக கையில் எடுத்து வைத்துக் கொண்டு மந்திரிகளிடம், அமைச்சர்களே, இன்று சூரியன் அஸ்தமனமாகிக் கொண்டிருக்கிறான். இனி விஷப்பயம் எனக்கு இல்லை. ஆனால் அந்த மகரிஷியின் வாக்கு பொய்க்காமல் இருக்க இந்த புழுவிற்கு நாம் தக்ஷகன் என்று பெயர் வைத்துவிடலாம். இது என்னை கடிக்கட்டும். இதனால் எனக்கு ஆபத்தும் ஏற்படாது. சாபத்தை கடந்தது போலவும் ஆகிவிடும். என்ன சொல்கிறீர்கள் என்றான். மந்திரிகளும் இதை ஏற்றுக்கொண்டனர். யமனின் பாசக்கயிறு பரீட்சித்தின் கழுத்தை நெருங்கியது. பரீட்சித் சிரித்துக்கொண்டே புழுவை தன் கழுத்தில் எடுத்து வைத்துக் கொண்டான். அடுத்த கணமே அந்த புழு பெரிய நாகமாக மாறி அவனுடைய கழுத்தை சுற்றி பிடித்து விடுக்கென்று கடித்தது. தக்ஷகனின் விஷாக்கினியை சகிக்க மாட்டாமல் பயந்து அனைவரும் அரசனை விட்டு விலகி ஓடினார்கள். விஷாக்கினி அந்த மாளிகையை எரித்து அனைத்தும் நொடிப்பொழுதில் சாம்பலாகிவிட்டது. தக்ஷகன் தனது காரியத்தை நிறைவேற்றிவிட்டு ஓடி மறைந்தான். ஜனமேஜயனின் வருத்தம். இப்படி பரீட்சித்தின் கதையைச் சொல்லிய மந்திரிகள், மகாராஜா, உமது பிதா கிருபாசாரியாரிடம் வில்வித்தை கற்றவர், கிருஷ்ண பகவானிடத்தில் அதிக பக்தி உள்ளவர். மகாபலசாலியான அவர் 60 ஆண்டுகள் இந்த பூலோகத்தை ஆண்டார். அவர் இறந்தபோது தாங்கள் குழந்தையாக இருந்தீர்கள். உங்களுக்கு வயது வந்த பின்னர் காசிராஜனின் மகளான வபுஷ்டமையை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்து உங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தோம் என்று கூறி முடித்தனர். ஜனமேஜயன், என் தந்தை சாபத்தால் பீடிக்கப்பட்டதனால் தக்ஷகன் கடித்ததில் எனக்கு வருத்தமில்லை. ஆனால் அவன் ஏன் அவரை காப்பாற்ற வந்த பிராமணரை திருப்பி அனுப்ப வேண்டும்? துஷ்ட நாகர்களில் மட்டமான தக்ஷகன்தான் கடித்து ஒருவன் இறக்காவிட்டால் தன்னுடைய புகழ் குறைந்துவிடும் என்ற சுயலத்தினால் அல்லவா காச்சபரை திருப்பி அனுப்பிவிட்டான். அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மம் என் தந்தையைக் கடிப்பது மட்டும்தானே. அவர் பிழைக்கக்கூடாது என்று எண்ண அவனுக்கு என் தந்தை என்ன துரோகம் செய்தார்? அவனுடைய இந்தச் செயலுக்காக கண்டிப்பாக அவனை தண்டிக்கப் போகிறேன். அதற்கு முன்பு தக்ஷகனுக்கும் காச்சபருக்கும் இடையில் இந்த சம்பவம் நடந்ததற்கான ஆதாரம் என்ன? உங்களுக்கு அந்த விஷயம் எப்படித் தெரியவந்தது என்று கேட்டான். மகாராஜா, தக்ஷகனும் காச்சபரும் ஆலமரத்தின் அடியில் நின்று பேசிக் கொண்டிருந்தபோது அந்த மரத்தின் மேல் ஒரு பிராமணருடைய வேலைக்காரன் அமர்ந்து விறகு வெட்டிக் கொண்டிருந்தபோது இவர்கள் பேசுவதை கேட்டிருக்கிறான். இவன் மேலே அமர்ந்திருந்தது அவர்களுக்குத் தெரியாது. தக்ஷகன் அந்த மரத்தைக் கடித்தபோது இவனும் அதோடு சாம்பலாகி மீண்டும் உயிர் பெற்றான். அவன்தான் எங்களிடம் இந்த விஷயத்தைத் தெரிவித்தான் என்றனர். ஜனமேஜயனுடைய தாமரை மலர் போன்ற கண்களில் ஜலம் மளமளவென்று பெருகியது. மனதில் மேகமூட்டம் சூழ்ந்தது. தக்ஷகனையாக அக்னியில் வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் தலையில் இடித்துக் கொண்டிருந்தது. அவனுடைய செயல்கள் மின்னல் வேகத்தில் நடைபெறத் துவங்கின. சர்ப்பயாகம். ஜனமேஜயன் அனைத்து புரோகிதர்களையும் மந்திரிகளையும் அழைத்து சர்ப்பஸ்கிரம் என்ற யாகத்தைச் செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யச் சொன்னான். ரித்விக்குகள் சௌகரியமாகத் தங்கும் வண்ணம் யக்ஞசாலை சாஸ்திரப்படி நன்கு அமைக்கப்பட்டது. ஆனால் சிற்பக்கலையில் பெற்றவனும் புராணங்களை நன்கு கற்றவனும் யக்ஞசாலையைக் கட்டிய சபதி, சிற்பி, யக்ஞசாலை அமைக்கப்பட்ட இடத்தைப் பார்த்து ஒரு பிராமணரால் இந்த யாகம் முடிவு பெறாமற் போய்விடும் என்று கணித்துக் கூறினான். இதைக் கேட்டதும் அரசன் யக்ஞசாலைக்குள் யாரையும் தனது அனுமதியின்றி விடக்கூடாது என்று கட்டளையிட்டான். சர்ப்பயாகம் துவங்கியது. ரித்விக்குகள் கருப்பு வஸ்திரத்தைப் போர்த்திக் கொண்டு ஹோமம் செய்தனர். மந்திரங்களை உச்சாடனம் செய்யச் செய்ய அக்னியில் ஆகுதியை விடவிட நாகலோகத்திலிருந்து சர்ப்பங்கள் ஈர்க்கப்பட்டு ஒவ்வொன்றாக ஹோமகுண்டத்தில் வந்து விழ ஆரம்பித்தன. இந்த சர்ப்பயாகத்தின் கோதாச்யாவன வம்சத்தில் உதித்த சண்டபார்கவர் ஜெய்மினி உத்காதாவாக இருந்தார். மேலும் வியாசர் தன்னுடைய புத்திரர்களுடனும் சிஷ்யர்களுடனும் இந்த யாகத்திற்கு வந்திருந்தார். சர்ப்பயாகத்தில் மேன்மேலும் நூற்றுக்கணக்கான சர்ப்பங்கள் பயங்கரமாக கத்தி கதறியபடி வந்து விழுந்து எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் தக்ஷகன் மட்டும் வரவில்லை. அவன் செய்தி தெரிந்தவுடன் தனது நண்பன் இந்திரனிடம் போய் தஞ்சமடைந்து விட்டான். தக்ஷகனைத் தவிர மற்ற அனைத்து சர்ப்பங்களும் இந்த யாகத்திற்கு இரையாகிக் கொண்டிருக்க தக்ஷகன் இந்திரலோகத்தில் சக்கியமாக இருந்தான்.